ஹாய்ங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் மினி தோசை அண்ட் கேரட் ஆம்லேட் தாங்க. ரொம்ப சூப்பரான ஈஸியான ரெசிபி. ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட் பொரியல் நம்ம எப்பயும் வீட்டில் பண்ணுற மாதிரி கேரட் தோலை பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா சீச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டுட்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதோட இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம சீவி வச்சுருந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 7 மினிட்ஸ் வேக வச்சாலே நல்லா குக் ஆகி வந்துடும் கேரட்டு. அவ்வளோதாங்க. இந்த கேரட்டில் கொஞ்சமாக நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கேரட்டில் இருக்க மிளகாலாம் நம்ம எடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பவுல்லேயே கொஞ்சமாக கேரட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டு ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்தலாம். இன்னொரு பவுலில் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குட்டி குட்டியாக மினி தோசை மாதிரி ஊற்றலாம். நம்மக்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை ஊற்றுங்க. நான் நார்மல் அரிசி மாவு தான் ஊற்றிருக்கேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க.